வணக்கம். செல்வகுமாரின் விவசாயிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை. அறுவடை, விதைப்பு, பூச்சி விரட்டி அடித்தல், உரமிடுதல் மற்றும் பல்வேறு விவசாய பணிகள், பொது பணிகள், கட்டுமான பணிகள் மற்றும் அனைத்து பணிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 18 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. இப்போ வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா, நேற்று முன்தினமும் மழைப்பொழிவை கொடுத்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு போய் தற்பொழுது இலங்கைக்கு தெற்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கு. அப்படியே அது சுமத்ரா தீவு பகுதியை நோக்கி விலகி சென்று அங்கே மேலும் ஒரு நிகழ்வு வர அதோடு சேர்ந்து தீவிரமடைந்து இந்த மாத இறுதியில் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டை நெருங்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரைட். இப்போ இதற்கிடையே வானிலை எப்படி கை கொடுக்கும் விவசாயிகளுக்கு? பூச்சி விரட்டி அடிக்கணுமா? அடிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. வானிலை எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். இன்றைக்கு பெரும்பாலும் குளிர் பனி இருக்கும், உள்ளே போக போக மூடு பனியாக இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்கள், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இதெல்லாம் மூடு பனி இருக்கும். அதே போல கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், அப்படி நாமக்கலோட அந்த பகுதி எல்லாமே மூடு பனி இருக்கும். ஏன்னா அங்கே மேகம் மழையாக மாறுவதற்கு மேகமா மாறக்கூட சாதகம் இல்லை. அங்க புரியுதுங்களா? பனி மழையா பொழியுது, பனிப்பொழிவா பொழியுது. அப்புறம் கடலோரத்தில் கொஞ்சம் மேக உருவாக்கத்திற்கு சாதகம் இருக்கு. அதனால அந்த பனிப்பொழிவு அளவா பொழியுது. அளவா மேகம் உருவாக்க சாதகம், அளவான பனிப்பொழிவா இருக்கு. இங்க அறவே மேக உருவாக்க சாதகம் இல்லை, ஒட்டுமொத்த மூடு பனியா இருக்கு. உள்ள இலங்கையில மேகம் உருவாக்கவும் சாதகம் இருக்கு, கொஞ்சம் மழைப்பொழிவு கொடுக்கவும் சாதகம் இருக்கு. அதுல தென்னிலங்கையில மழைப்பொழிவிற்கு நல்லாவே சாதகம் இருக்கு. இதான் மழைப்பொழிவிற்கு சாதகம் இருந்தால் மழை மேகங்கள் உருவாகி மழை பொழியும். சில இடங்களில் மேகம் மட்டும், சில இடங்களில் பாதி மேகம் பாதி பனி, சில இடங்களில் மேகமே இல்லாத பனி. இப்போ மேகமே இல்லாத பனிப்பொழிவில் என்னாகும்? காற்று நுழைந்தா அது குளிரோடு சேர்ந்த பனியா இருக்கும். ஆனால் காற்றே இல்லாமல் இருந்து வச்சுங்க, அது உறைபனியாக மாறிடும். உறைபனியாக மாறிடும். வரக்கூடிய நாட்களில் அது நீலகிரிக்கும், வால்பாறைக்கும், கொடைக்கானலுக்கும் வர 25ஆம் தேதி வரைக்கும் உறைபனியை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உறைபனினா -1 தாங்க, 0 அல்லது -1, அதுக்கு கீழே போகாது. அப்புறம் 25ஆம் தேதிக்கு மேலே என்ன ஆகும்னா, கிறிஸ்மஸ் மற்றும் அதற்கு பிறகு உள்ள 2-3 நாளைக்கு கடலோரத்தில் மேகம் உருவாகும். ஒரு சில இடங்களில் தூறலை கொடுக்கும், கடுமையாக மிரட்டும் வானம். ஏன்னா நிகழ்வு உருவாகி நெருங்கி வந்துட்டு இருக்கும். அதனால கடலோரத்திலையும் இலங்கையிலையும் மேக உருவாக்கம் இருக்கும். அப்போ தூறல் ஒரு சில இடங்களில் இருக்கும், ஆனால் அது பெரும் மழையெல்லாம் கொடுக்காது. அப்போ மேக உருவாக்க சாதகம் இருந்தால் என்ன ஆகும்? இப்போ தண்ணீர் பனி இல்லாமல் குளிர் பனியாக இருக்கும். அப்போ மேகமூட்டம், குளிர் வானிலை. இந்த மாதம் 25க்கு அப்புறம் 25, 26, 27 மேகமூட்டம், குளிர் வானிலை. அப்போ உறைபனி என்பது என்ன ஆகும்னா குறையும், 0 டிகிரியா மாறும். -1 என்பது 0வாக மாறும். பிறகு 1+1 மாறும். நீலகிரியில் +1, +2, +3 மாறிடும். ஆக உறைபனி என்பது மைனஸுக்கு போனது பிளஸ்ஸா மாறிடும். ஆக 2-3 நாளைக்கு மட்டும் உறைபனி இருக்கும். ஒரு 4-5 நாளைக்கு 24ஆம் தேதி வரைக்கும் ஒரு உறைபனி இருக்கும். அதுக்கப்புறம் உறைபனி என்பது 0வாக குறையும். அப்புறம் +1, +2, +3 ஆகிடும். அப்போ உறைபனி என்பது விலகும். அதுக்கப்புறம் என்னாகும்? உறைபனி விலகிட்டுனா குளிர்காற்றோட மேகமூட்டம் வரும். அதுக்கப்புறம் மழை வந்துடும். மாத இறுதியில் 28ஆம் தேதிக்கு மேலே மழை வாய்ப்பு 28, 29 தொடங்கும். அருகிலே தான் இருக்கும். அதுக்கு அதாவது நிலநடுக்கோட்டு தெற்கே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு சாதகம் இல்லாத காரணத்தினால அங்கிருந்து நீராவி காற்று கிடைக்காம பிக்கப் இல்லாமல் இருக்கும். பிக்கப் எப்போ வேணாலும் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வு. உலக வானிலையாளர்கள் 50 பேர் 50 பேரமாக கருத்து சொல்கிறாங்க. நான் அதை சொல்லலை, நாம் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உலக மாதிரி எல்லாம் சரியா இருக்கணும் நம்பி நம்ம அதை தப்புன்னு அதை பார்த்து நம்மளது தப்புன்னு சொல்லி அப்புறமா நம்மளது சரியா இருக்குன்னு சொல்லி முதல்ல திட்டினவங்க அப்புறம் மனவேதனைப்படுவதெல்லாம் தேவையற்ற ஒன்று.
என்ன ஆகையின் காரணமாக தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போ நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே ஒரு நிகழ்வு உருவாகும் பொழுது என்ன ஆகும்னா, காற்றை கொடுப்பதற்கு பதிலாக காற்றை இடுக்கும். அப்போ என்ன செய்யும், கொஞ்சம் தீவிரம் இல்லாமல் குளிர ஒரு 2 நாள் கூட்ட செய்யலாம். அப்போ என்ன ஆகும்னா, அந்த நிகழ்வு விலகி போயிட்டுனா இமயமலை குளிரலையை அரபிக்கடல் வழியாக தென் பக்கம் கொண்டு போயிடும். அப்போ குளிரலை என்பது கட்டுக்குள் வந்துடும், மேற்கத்திய இடையூறு இமயமலைக்கு வந்துடும். அப்போ என்ன ஆகிடும், குளிரலை என்பது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வழியாக அரபிக்கடலில் இறங்கி அப்படியே மாலத்தீவு லட்சத்தீவிற்கு அப்பால் அப்படியே எங்கே போகும், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மடகாஸ்கர் மற்றும் மொரீஷியஸ் நோக்கி செல்லக்கூடிய நிகழ்வுக்கு போயிடும். அதனால இங்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று இதுக்கு கிடைக்க பிடிச்சிடும், புஷ்னு பெருசாயிடும். பெருசானாலும் உயரம் போகாது, அதையும் நான் சொல்லிட்டேன், உயரம் போகாது. உயரம் போக முடியாத அளவுக்கு 4800 மீட்டர் உயரத்துக்கு மேலே எதிர்காற்று இருக்கும். ஆகவே தலையை நசுக்கி தட்டையாக்கும், வடையா இருக்காமல் இல்லாமல் தோசையாக்கும்னு சொல்லியிருக்கேன். ஒரு பரந்த வடிவிலே ஒரு மழைப்பிடிவை கொடுக்கும் வகையில் ஆந்திர பிரதேசம் கடலோரம் வரைக்கும் கூட கீழடுக்கில் மழைப்பிடிவை கொடுக்கும் வகையில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் மற்றும் புதுச்சேரி, இலங்கை, தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் இலங்கை வழியா இது கரை கடந்து அரபிக்கடல் போய் நிறைய மழைப்பிடிவை கொடுக்கும். ரைட். இப்போ இதனால நீங்கள் என்னென்னைக்கு என்ன மாதிரி வேலை செய்யலாம் அப்படின்னு நான் பார்ப்போம். பூச்சி விரட்டு அடிக்கலாங்க, தொடர்ந்து அடிக்கலாம். பூச்சி விரட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பூச்சி விரட்டு அடிக்கலாம். கட்டிடப்பணி, கட்டுமான பணி, காங்கிரீட் போடுறது, பில்லர் குழி தோன்றது, எல்லா பணியும் செய்யலாம். மழை என்பது 26, 27க்கு மேலே தான், 28க்கு மேலே தான் வாய்ப்பு இருக்குது. இடையில 25க்கு மேலே மேகமூட்டம் தூரல்லாம் வரலாம். அது வந்து நீர்தேங்க மழையாக இருக்காது. ஆனால் அப்டேட்ஸோடு இணைஞ்சிருக்கணும். இதுவே எழுதி வச்சிருந்த மாதிரி போயிடாதீங்க. மாறுதலுக்கு உட்பட்டது 26, 27க்கு மேலே நம்ம வானிலையை உற்று நோக்கி கவனிச்சுட்டு இருக்கணும். ஓகேங்களா? சரி, பூச்சி விரட்டு அடிக்கலாம். அப்புறம் உரமிடலாம், அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விதைக்கலாமா, அறுவடை செய்யலாமா? சரி, சில அறுவடை வந்து நெல் அறுவடையா, அறுத்தீங்களா கொண்டு போய் விற்பனை செஞ்சிடலாம். வெங்காய அறுவடையா, பற்ற போடணும், காய வைக்கணும். அது கூட ரொம்ப நாள் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அது 1 வாரம் இடைவெளி கிடைச்சா போதும். ஆனால் மக்காச்சோளத்துக்கு ஒரு 15 நாள் வேணும். மக்காச்சோளத்திற்கு நல்ல வெயில் அடிக்கணும், நல்ல சுடுற வெயில் இருக்கணும். வெயில் இருந்தால் தான் மக்காச்சோளம் ஃபங்கஸ் வராமல் அந்த மக்காச்சோளத்தை நம்ம மீட்டெடுக்க முடியும். ஆக மக்காச்சோளம் அது உங்களுக்கே தெரியும், மக்காச்சோளம் அந்த செடியிலே இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை அறுவடை செய்து விட்டால், அதை வந்து பக்குவப்படுத்தாவிட்டால், காய வைக்காவிட்டால் ஃபங்கஸ் வந்துடும். அதனால் அதை நீங்கள் பார்த்துக்குங்க. எவ்வளவு நாள் இடைவெளி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேதி 18, 26ஆம் தேதி 27ஆம் தேதி வரைக்கும் இடைவெளி கிடைக்கும். ஆனால் இரவில் பனி இருக்கும், வெயில் வர்றதுக்கு தாமதம் அடையும். வெயில் வந்தாலும் சுடுற மாதிரி வெயில் இருக்காது, குளிர்கிடைய வெயில் தான் இருக்கும். நல்ல ஒரு உரைக்கும் அளவிற்கு காய வைக்கிற அளவிற்கு ஹாட்டாக இருக்காது. அதை மாதிரி புரிஞ்சுங்க. ஒரு சில இடங்களில் ஹாட்டாக இருந்தாலும் அது நாள் முழுவதும் அந்த ஹாட்டாக இருக்காது, சில மணி நேரங்கள் தான் கொடுக்கும். சீக்கிரமாக பனி வந்துடும், மாலையிலேயே பனி விலகவும் லேட்டாகும். இதெல்லாம் வந்து வானிலையோட அமைப்பு, இதை கவனிச்சிங்க. ரைட். இப்படியே இந்த 26ஆம் தேதி வரைக்கும் கடத்திரும். 27, 28 கூட உள்ள கடத்திரும். ஆனால் கடலோரத்துக்கு 25க்கு மேலே கொஞ்சம் தூறல் வரலாம், மேகமூட்டம் வரலாம், எல்லாமே இருக்கும். கடலோர மாவட்டங்களுக்கு 26, 27, 28 மேகமூட்டம் வரலாம். உள்ளே வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும், நல்ல பிரைட்டாக இருக்கும். பனி பொழிவும், பனி விலகுவதும், பனி முன்கூட்டியே தொடங்கி விலகிறதுக்கு லேட்டாகும். வெயில் கொஞ்சம் தொடங்க இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்துங்க, அறுவடைக்கு உங்கள் கையில் விட்டுறேன், அது உங்கள் கையில் விட்டுறேன். மாத இறுதியில் 28 எதிர்பார்க்கப்படுது. ஆனால் லேட் ஆகிறதுக்கு 2 நாள் லேட் ஆனிச்சுன்னா 29, 30ஆம் தேதியே வந்துடும். கண்டிப்பாக மாத இறுதி நாள் 30, 31 மழை இருக்கும். கண்டிப்பாக 1ஆம் தேதி நியூ இயருக்கெல்லாம் அது ஊடுருவி போயிட்டுருக்கோம். அது ஜனவரி 5ஆம் தேதி வரை உள்ளே மழைப்பிடிவை கொடுத்துட்ருக்கோம், அரபிக்கடலுக்கு போகும். இதுதான் நம்முடைய அறிக்கை. மாதிரிகள் இதுவரை காட்டலன்னு சொல்லுவோம், காட்டும்னு சொன்னோம், காட்டிடுச்சு. இப்போ விலகி போகிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. விலகி போனாலும் எங்கும் விலகி போயிடாது, போய் யூட்டர்ன் போட்டு திரும்பி வரும். அதனால் எவ்வளோ தூரம் போனாலும் திரும்பி இங்கே தான் வந்தாகணும்னு நேற்றுக்கு 3 படம் போட்டு காமிச்சிருக்கேன். அதனால் மாத இறுதியில் மழை இருக்குது. ஜனவரி 1, 2, 3, 4, 5 மழை இருக்குது. ஜனவரி 10க்கு மேலே 26 வரைக்கும் மழை இருக்குது. சரி, எப்போ அறுவடை பண்ணுறோன்னு உங்கள் முடிவுக்கே விட்டுறேன். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு சிக்கலான நேரங்கள்லாம் வரும். நான் சொன்னால் இதை அச்சப்படுத்தணும்னு சொல்லிங்க, உங்கள் நன்மைக்கு தான் சொல்கிறேன். என்ன, அதை நீங்கள் பொறுமையாக இருந்து பார்த்ததும் தெரியும். இப்போ அறுவடை செய்ய விடாமல் அச்சப்படுத்துகிறோன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அறுவடையே செய்ய விட மாட்டாரியா, மழை வராதுங்கிறாரு, அப்புறம் 1 வாரம் கழிச்சு வருங்கிறாரு, அப்புறம் நிறைய மழை பெய்யலாங்கிறாரு,
அப்புறம் ஒரு வாரத்தில் காயாதுங்கிறாரு, அப்புறம் மதியம் கொஞ்சம் தான் சூடு இருக்கும், அப்புறம் வெயில் இருக்காதுங்கிறாரு பெருசாக, அப்புறம் மாலையில் பனி வந்துருங்கிறாரு, காலையில் பனி விலக நேரமாகுங்கிறாரு. இதெல்லாம் போட்டு பீதிப்படுத்திகிட்டே இருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. எடுப்பிலேயே மூளை வேலை செய்யலாமல் இன்னும் திட்டிட்டீங்க. அது அது உங்களுடைய குணம், அதை மாற்ற முடியாது. அது திட்டிட்டீங்க. அப்புறமா சொன்னது நடந்த பிறகு ஏன்டா திட்டணும் அப்படின்னு சொல்லி பேச வர்றீங்க. அப்படிலாம் நான் பேச வர்றவங்களாம் பேச விரும்புறதில்லை, தெரியுதுங்களா? அந்த குணம் எனக்கு பிடிக்காது. ஆகவே யோசித்து பார்த்துக்குங்க. ஆகவே பொறுமையாக இருங்க. அதே போல் விதைக்கிறீங்க சார், நிலக்கடலை விதைக்கிறதுக்கு ரெடியாக எங்களை வைக்க சொன்னீங்க. ஆனால் நாங்கள் ரெடியாக வச்சுருக்கோம். ஆனால் மழை நேற்று 2 நாள் பெஞ்ச மழையே எங்களுக்கு நிலக்கடலை விதைக்கிறதுக்கு முடியலை. தர காயறதுக்கு 2 நாள் ஆகும் போல இருக்குது. அப்போது இன்றைக்கி தேதி 18, 19, 20, 22ஆம் தேதி ஆகிடும் போல இருக்குது காயறதுக்கு. அதுக்கப்புறம் விளக்கல்ல போட்டால் 8 நாள் எங்களுக்கு இடைவெளி வேணும். 22ஆம் தேதி 8 போட்டால் 30ஆம் தேதி வந்துடுது. அப்புறம் முளைக்கிற அன்னைக்கு மழை. எப்படி? மழை கண்டிப்பாக இருக்குங்க. அதை நீங்கள் யோசிக்கணும், புரியுதுங்களா? நான் அதை பலமுறை சொல்லிட்டேன். மழை மாத இறுதியில் இருக்குது, அதை யோசிக்கணும். ஆக இப்போ நீங்கள் மழை பெஞ்ச காரணத்தினால ஈரங்காயலங்கிறது சில பேருக்கு பிரச்சனை, சில பேருக்கு நல்லா இருக்குது. ஆனால் வானிலை அறிக்கையை கேட்காம சார் மழை விட்டுட்டு இனிமேல் பெய்யாதுங்கன்னு சொல்கிறீங்க, போடலாமா சார், விடலாமா சார், நிலக்கடலை வாங்கிடலாமா? இப்போ தான் நிலக்கடலையே வாங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து உடைச்சி அவங்க நிலத்தை தயார் பண்ணி போடுறதுக்குள்ளே அது ஒரு வாரம் ஆகிடும். வானிலை அறிக்கை கேட்டவங்களால தான் முடியும். சரியான திட்டமிட்ட வேளாண்மை என்பது அவங்களுக்கு தெரியறதே இல்லை. சும்மா கடையில் வந்து டீ குடிச்சிட்டு வடை சாப்பிட்டுட்டு பேப்பர் பார்த்துட்டு போகிறாங்களே தவிர நம்முடைய வானிலை அறிக்கையை கேட்டு திட்டமிடுதல் என்பது இல்லை. நிறைய பேர் இன்றைக்கு காலையில் நிலக்கடலை போடலாமா, நான் இன்றைக்கு போடலாமான்னு கேட்குறாங்க. எப்போயே போடு, உடனே போடுங்க இன்றைக்கின்னு கேட்டால் இன்றைக்கி போட முடியாது சார், எப்படி ரெடி பண்ணுறதுக்கு 2-3 நாள் ஆகுங்கிறாங்க. அப்புறம் எப்படி முடியும்? உடனே போட்டாலும் முளைக்கிற அன்னைக்கு, முளைச்சி வர்ற அன்னைக்கு மழை இருக்குது. அதையும் நீங்கள் நான் சொல்லிடுறேன். இந்த மாத இறுதியில் மழை இருக்குது. நான் அச்சப்படுத்தல, உண்மையை தான் சொல்கிறேன், நன்மைக்கு தான் சொல்கிறேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஆக மாத இறுதியில் மழை இருக்குது, ஓகேங்களா? நான் பேசாமல் வானிலை அறிக்கை ஆங்காங்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் உட்காந்துடலாம். ஆங்காங்கே அநேக இடங்கள் ஆங்காங்கே மழை பெய்யும், ஒரு சில இடங்கள் அது வெப்பநிலை இவ்வளோ இருக்கும் அவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்படி இல்லை. விவசாயிகளுடைய கைபேசி அழைப்புகள் வரும் பொழுது, அவருடைய கஷ்டம் என்னிடம் சொல்லும் பொழுது, அவர்கள் கஷ்டத்தை நாம் நினைக்கும் பொழுது, அவர்களுடைய பிரச்சனையை, மழையீர் பிரச்சனையெல்லாம் சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும் என்பதை நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே கண்டிப்பாக மழை இருக்குது, இடைவெளி இருக்குது. இப்போ பனிப்பொழிவு தான் 25, 26 வரைக்கும் நல்ல பனிப்பொழிவு இருக்கும். அதுக்கப்புறம் கடலோர மேகமூட்டம் வரும். பனி என்பது குளிர் பனியாக மாறிவிடும். குளிராக மாறி மேகமூட்டமாக இருக்கும், உள்ளே குளிர் இருக்கும். இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். 25க்கு மேலே மேகமூட்டங்கள் வரும். 28லேருந்து மழை கடலோரம் வாய்ப்பு இருக்குது. லேட்டான 2 நாள் லேட்டாகலாம், அது 30ஆக வரலாம். லேட் ஆகாமல் கூட 28 வந்துடலாம். ஆகவே இது எல்லாமே இந்த 2 நாள் டிஃப்ரெண்ட் இருக்குது. 28 30 அப்படி தான் பார்க்கணும். நிகழ்வு ரெடியாக இருக்கும். பிக்கப்புக்கு சாதகமான காற்று கிடச்சின்னா பிக்கப் ஆகி வந்துடும். அதுதான் நம்முடைய ஆய்வறிக்கை. எல்லா பணிகளுக்கும் இது பொருந்தும் நினைக்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.